ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கல வாங்க. இந்த இடத்துல ரொம்பவே ஹாப்பியாக டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த டாக்டரும் வானதியும். இருந்தாலையும் வானதி நம்ம இந்த மாதிரி போய் சொல்லிட்டோமே பாண்டியன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் நம்மள சும்மா விடுவானா, தேவையில்லாமல் கண்டிப்பாக கோவப்படுவானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம், சொன்னால் தேவையில்லாமல் அதுக்கப்புறமா கோவப்படுவாம, இதனால தேவையில்லாமல் பிரச்சனையும் வரும்ன்றாங்க. அதனால எதுவாக இருந்தாலும் பொறுமையை நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி நினைக்கிறாங்க. அந்த டாக்டர் இருந்துட்டு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாவே இருந்துட்டு இருக்க வானதி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் என்ன, சரி சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வானதியுமே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாண்டியன் இருந்துட்டு வானதி பேசும்போது ஒரு மாதிரி அவளுடைய முகத்துல பயமும் பதட்டமும் தெரிஞ்சுது அப்படின்றாங்க. ஒருவேளை நம்ம கிட்ட அவ பொய் சொல்றாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா மறுபடியும் கால் பண்றாங்க. வானதி போன் சைலண்ட்ல இருக்கிறதுனால வானதி பாத்தீங்கன்னா போன் எடுக்க மாட்டாங்க. ஏன் வானதியோடைய போனே ரீச் ஆகல அப்படின்றாங்க. சரி கடையில இருக்கிற பையனுக்கு நம்ம கால் பண்ணலாம், அவனுடைய இது நம்மளுக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடையில இருக்கணும் கால் பண்றாங்க. ஹலோ யாருன்றாங்க. இந்த மாதிரி நான் பாண்டியன் பேசுற சொல்லுன அப்படின்றாங்க. ஆமா வானதி கடையில் இல்லையா அப்படின்றாங்க. வானதி கடையில் இல்லையா, அப்பவே கிளம்பியாச்சு எங்க வீட்டுக்கா அப்படின்றாங்க. இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்றாங்க. அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியாதா, வீட்டுக்கு போலன்னு அப்படின்றாங்க. வேற எங்க போயிருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்கவும், அதுதான் டாக்டர் கூட டின்னருக்கு போயிருக்கா, இன்னைக்கு டாக்டருக்கு பர்த்டே இல்ல அதனால டாக்டர் டின்னருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு, வானதியுமே போயிட்டாங்கன்றாங்க. எப்ப போனா, அவங்க போய் ஒரு 1 hour ஆகுன்றாங்க. அப்ப போன் பேசும்போது நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கலாம் அப்படின்றாங்க. கார்ல முன்னவே கிளம்பிட்டாங்கன்னு. சரின்றாங்க. என்னாச்சுன்னு, ஒண்ணும் இல்ல நான் கால் பண்ண எடுக்கல, அதான் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போன் வைக்கிறாங்க. வானதி இந்த மாதிரி நீ ஏமாத்திட்டல அப்படின்ட்டு பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க கூட ஊரு சுத்ததான் இவ நம்ம கூட வரலையா அப்படின்ட்டு கோவமா இருக்காங்க பாண்டியன். அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.